மற்றும் பாரம்பரியமற்ற சந்தைகளில் ஊடுருவுவதற்கான பன்முகப்படுத்தப்பட்டுள்ள முயற்சியின் ஒரு அங்கமாக மின்னியல் உபரிப்பாக தயாரிப்பு தொழில்துறைக்கான புதிய சந்தையை மலேசியா ஆராய்ந்து வருகிறது. இத்துறையில் சீனா அசாதாரண முன்னேற்றத்தை கண்டுள்ளதோடு மலேசியா அந்நாட்டில் அத்தொழில்துறையை கற்கவும் தனது சக பங்காளிகளுடன் ஒத்துழைப்புக்கான வாய்ப்பை ஆராயவும் விரும்புவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 60 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மின்சார மற்றும் மின்னியல் பொருட்களுடன் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு மின்னியல் உபரிபாக தயாரிப்பு மையமாக மலேசியா விளங்குவதோடு நாட்டில் அப்பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன. எனினும் மலேசியா புதிய சாதனைகளை தேடி வரும் அதே வேளையில் சீனா மற்றும் ஜப்பான் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருவதாக அன்வார் கூறினார். இத்துறையில் புதிய திறமைகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் அண்மைய தொழில்நுட்பங்களை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். இந்நிலையில் சீனா அதற்கான வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ள வேளையில் இன்று செவ்வாய்க்கிழமை சீனாவை தளமாக கொண்டுள்ள மின்னியல் உபரிப்பாக தயாரிப்பு துறை பங்கேற்பாளர்கள் அனைவரையும் தாம் சந்திக்கவிருப்பதாக அன்வார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.